Hello all, welcome back. இந்த வீடியோல வந்து algebraic expression ஒரு sum பார்க்கலாம். Let a is equal to 1 by 2 minus root 3 plus 1 by 3 minus root 8 plus 1 by 4 minus root 15. Then we have, so இதை வந்து simplify பண்ணும்போது இந்த ஆப்ஷன்ஸ்ல கிடைக்கும். a is equal to 9 மேபி இருக்கலாம், இல்லை b is equal to a is less than 18 but a is not equal to 9. 9 இருக்காது, பட் அதுக்கு 18க்கு கம்மியா இருக்கலாம், அல்லது a is greater than 18. ஸோ 18க்கு மேலேயும் இருக்கலாம், அல்லது a is equal to 18. ஸோ இந்த 4 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் வந்து இதுக்கு சரியா இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். இப்போ இந்த given data எடுத்துக்கலாம், இந்த கொஸ்டின் எடுத்துக்கலாம். a is equal to 1 by 2 minus root 3 plus 1 by 3 minus root 8 plus 1 by 4 minus root 15. இப்போ இது எல்லாமே வந்து a plus b, a minus b, a squared minus b squared ஃபார்முலாவுக்கு கொண்டு வரணும், ஒவ்வொன்றையும் தனித்தனியா. அதனால ஃபர்ஸ்ட் டேர்ம் எடுத்துக்கிறேன், 1 by 2 minus root 3, தட் இஸ் கான்ஜுகேட் பண்ணும். ஸோ இங்க என்ன சைன் இருக்கோ அந்த சைனுக்கு ஆப்போசிட் சைன்ல மல்டிப்ளை பண்ணி அதை வந்து கான்ஜுகேட் பண்றது, அதுதான் பண்ணணும். 1 by 2 minus root 3 into இது வந்து மைனஸ்ல இருக்கு, ஸோ பிளஸ்ல எடுத்துக்கணும். ஸோ 2 plus root 3 by 2 plus root 3. இப்போ இது ரெண்டும் வந்து a minus b, a plus b ஃபார்முலால இருக்கு, அதனால a squared minus b squared. இப்போ இது ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணும்போது 2 plus root 3 divided by 2 2s are 4 minus root 3 into root 3 3. So 4 minus 3 is 1. இதோட ஆன்சர் 2 plus root 3 வரும். இப்போ டினாமினேட்டர் 1ல இருக்கிறதுனால நெக்ஸ்ட் டேர்ம் 1 by 3 minus root 8 is equal to 1 by 3 minus root 8 into 3 plus root 8 divided by 3 plus root 8 is equal to, இது வந்து மல்டிப்ளை பண்ணும்போது 3 plus root 8 divided by, இது வந்து 3 squared is 9 minus root 8 into root 8 8. ஸோ இதுவுமே டினாமினேட்டர் 1 வருதுனால நியூமரேட்டர் மட்டும் எடுத்துக்கணும். ஸோ 3 plus root 8 is the answer. Next term 1 by 4 minus root 15. So 1 by 4 minus root 15 into 4 plus root 15 divided by 4 plus root 15 is equal to 4 plus root 15 divided by 4 squared is 16, 16 minus 15. So 1. இதுவும் வந்து 1 தான் வருது. So answer will be 4 plus root 15. இப்போ இது மூணுத்தையுமே ஆட் பண்ணணும், அதனால 2 plus root 3 plus 3 plus root 8 plus 4 plus root 15 is equal to 2 plus 3 is 5, 5 plus 4 is 9, 9 plus root 3 plus root 8 plus root 15. இப்போ இது எல்லாத்துக்குமே தனித்தனியா நம்ம வந்து வேல்யூ போட்டோம்னா இதுக்கு பாயிண்ட்ல வரும். அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா root 3 is nearer to root 4. root 3 வந்து கொஞ்சம் தான் கம்மி root 4 விட, அதனால வந்து இந்த root 4க்கு வேல்யூ வந்து 2ன்னு வைக்கலாம். அது மாதிரி root 8ஓட வேல்யூ கொஞ்சம் தான் கம்மி root 9ஓட வேல்யூ, அதனால இதோட ஆன்சர் 3. சேம் root 15ஓட வேல்யூ வந்து கொஞ்சம் தான் கம்மி, அதை விட root 16 that is 4. ஸோ இதை வந்து நான் இதுக்கு பதிலாக ஆட் பண்ணிக்கிறேன். இப்படி பண்ணோம்னா 9 plus 2 plus 3 plus 4 is equal to 18 வரும். இப்போ இந்த 18 அப்படிங்கிறது வந்து இந்த 18 கிடையாது, 18க்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கும். ஏன்னா இது எல்லாமே வந்து பாயிண்ட்ல வரும், இது வந்து 1 பாயிண்ட்னு வரும், இது வந்து ஸோ 3ன்னு வந்ததுன்னா இதுக்கு முன்னாடி நம்பர்ல இருந்து வரும், 2 பாயிண்ட்னு வரும், இது வந்து 3 பாயிண்ட்னு வரும். ஸோ இது எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் கம்மியா இருக்கும், ஸோ இதுக்கு கம்மியா தான் இருக்கும். அதனால இதோட ஆப்ஷன் பார்த்தோம்னா b is equal to a is less than 18 but a is not equal to 9. ஸோ 9 வேல்யூ கிடையாது, பட் 18 விட சின்னதா இருக்கும், 18ம் கிடையாது, 18 விட சின்னதாகவும் இருக்கும், பட் வந்து 9 வேல்யூ கிடையாது. So this is the answer and this is the option for this sum. இதுவும் வந்து இதே சேம் டைப் ஆஃப் சம், இதுவும் வந்து சேம் டைப் ஆஃப் சம். If x is equal to root 3 plus root 2, then the value of x plus 1 by x is.
ஸோ இதோட வேல்யூ கிவன் வேல்யூ வந்து x is equal to √3 plus √2. இதை வச்சு இந்த x plus 1 by x கண்டுபிடிக்கணும். இதே மாதிரி தான் √3 plus 1 by √2 அப்படின்னா இதை வந்து கான்ஜுகேட் பண்ணணும். ஸோ 1 by x இது x வேல்யூ தெரியும், 1 by x வேல்யூ கண்டுபிடிக்கும். ஸோ 1 by x is equal to 1 by √3 plus √2. இதை வந்து கான்ஜுகேட் பண்ணும்போது √3 minus √2 divided by √3 minus √2 is equal to √3 minus √2 divided by √3 into √3 3. So minus into minus √2 into √2 2. 3 minus 2 is 1. So √3 minus √2 வந்து 1 by x ஓட வேல்யூ. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது x plus 1 by x is equal to x ஓட வேல்யூ √3 plus √2. So √3 plus √2 plus √3 minus √2. இப்போ இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணும், அதனால √3 plus √2 plus √3 minus √2. ஸோ √2 கேன்சல் ஆயிடும். இது ரெண்டுமே 2 இருக்கிறதுனால 2 √3. அதனால x plus 1 by x ஓட வேல்யூ வந்து 2 √3.